வந்து பார்த்தீங்கன்னா தலாயில் நுபுவால 6வது வால்யூமில் 513வது ஹதீஸ், கன்சுல் அம்மாவில் 38,240வது ஹதீஸ். என்னை பார்த்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ஒரு முறை நற்செய்தி கூறுங்கள், என்னை பார்க்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது 7 முறை நற்செய்தி கூறுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அல்லாஹ் இகாமத்து தீனுக்காக இன்னைக்கு உழைக்கிறது எவ்வளோ ஆர்வமூட்டப்பட்ட பணி அது. இன்னைக்கு உம்மத்தை வந்து தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அஹமதுல வந்து பார்த்தீங்கன்னா 22,268வது ஹதீஸ், தப்ரானியில் 8,009 ஹதீஸ். அப்போ இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உம்மத்தின் உதாரணம் மழையை போன்றது. மழை பெய்யுதுல்ல, அது மாதிரி அதன் முதல் துளி சிறந்ததா கடைசி துளி சிறந்ததா என்பதை நான் அறிய மாட்டேன். மழையில எந்த துளி சிறந்த துளின்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் விழுற துளி நல்ல சிறந்த துளியா, கடைசியா விழுந்த துளி சிறந்த துளியான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி கடைசியா ஒரு ஹதீஸ், யாருடைய ஈமான் வியப்பானது, ஆஜபுல் ஈமான், யாருடைய ஈமான் வியப்பானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, மலக்குகள் என்றும், மலக்குகளுடைய ஈமான் தான் சிறந்தது அப்படிங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் எந்நேரமும் இறைவனுக்கு நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது? அவங்க ஈமான் கொள்ளாமல் இருந்தாதான் ஆச்சரியம். எப்போ பாரு அல்லாஹ் கூட இருந்துக்கிட்டு ஈமான் கொள்றது அவங்களுக்கு சிறந்தது, அவங்க பெரிய சேலஞ்சா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, நபிமார், அப்போ நீங்க அப்படிங்கிறேன். அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க, என் மீது வஹி இறங்கி கொண்டிருக்க நான் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுங்க? வஹி இறந்திட்டு இருக்கும்போது நான் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுமா? நான் எப்படி நான் மாட்டிக்க மாட்டேனுங்கிறேன். அப்போ கடைசியாக சொல்றாங்க நாங்க அப்படிங்க. அப்போ நாங்க அப்படிங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றேன், என்னை பார்த்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும்? என்னை பார்த்துட்டு நீ ஈமான் வேற கொள்ளாமல் இருப்பீங்களா நீங்க அப்படிங்கிறேன். அப்போ யாரு அப்படின்னா, படைப்புகளிலேயே வியப்பான ஈமான் யாருடையது என்றால் அவர்கள் எனக்கு பின் தோன்றுவார்கள். பல புத்தகங்களை அவர்கள் பார்க்க நேரிடும், ஆனால் என்னுடைய புத்தகத்தை மட்டும் தேர்வு செய்து அதன் மீது ஈமான் கொள்வார்கள். ஒரே ஒரு பக்கம் கிடைத்தாலும் அதில் இருப்பதை கொண்டு அமல் செய்வார்கள். ஒரு பேஜ் கிடைச்சாலும் அமல் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இது ஹாக்கிம்ல 6,993வது ஹதீஸ், மிஷ்காத்தில் 6,288வது ஹதீஸ், தபரானியில் 12,560வது ஹதீஸ். இதிலே இன்னொரு ஹதீஸும் இருக்கு, அது தேட முடியல, திருமதியில் தான் இருக்கு அந்த ஹதீஸ், அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைய நீங்க ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இதுல வந்து நான் உங்களுக்கு 10 விஷயம் சொல்றேன் அப்படின்னா நீங்க 9 விஷயங்களை செஞ்சீங்கன்னா, 1 விட்டீங்கன்னா கூட நரகத்துக்கு போயிடுவீங்க. இன்னொரு காலம் வரும், அப்போ ஒரு கூட்டம் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க 10 விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதில் அவங்க 9 விட்டு 1 செஞ்சால் கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இதை நாம் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, புரியுதுங்களா? இது வந்து அமல்களுக்கு கிடையாது, புரியுதா? இது வந்து அமல்கள் விஷயத்தில் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்கிறாங்க. எதில் எல்லாம் நம்பர் சொல்லப்பட்டு விட்டதோ அது வந்து நம்பர் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், புரியுதா? அப்போ உதாரணத்துக்கு 5 நேரம் தொழுதுன்னா 1 நேரம் தொழுதா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? 30 நோன்பு வைக்கும்போது 1 நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? புரியுதா? அப்படி கிடையாது. எதுல எல்லாம் நம்பர்ஸ் வந்துருச்சோ அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணும். 5 நேர தொழுகைனா சஹாபாக்களுக்கும் சரி நமக்கும் சரி சேம், 30 நோன்பு அங்கேயும் சேம் நமக்கும் சேம், ஒரு ஹஜ்ஜு நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம், ஜகாத் 2.5% நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம். அப்போ எங்க வேரியேஷன் வரும்? உழைப்பு, இகாமத்து தீனுடைய உழைப்பு. இதில் நாம பாடுபடுறதும் அவங்க பாடுபடுறதுலையும் 9-10:1 இருந்தாலே நாம ஜெயிச்சிடலாங்கிறாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு எத்தனை ஹைஸ் தெரியும், அவ்வொருவருக்கு எத்தனை ஹைஸ் தெரியும், புரியுதா? இப்போ இந்த விஷயத்துல நாம எவ்வளவு தீனுக்கு டிராவல் பண்ணியிருப்போம், சஹாபாக்கள் எவ்வளவு தீனுக்கு டிராவல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுல 10:1 இருந்தாலே போதும், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் உழைப்புல. அதுக்குன்னு இன்னும் ரிவர்ஸ்ல போயிடாதீங்க, புரியுதா? நம்ம 10:1 கூட வரல, நம்ம வந்து 1000:1 10,000:1 தான் நம்ம இருக்கோம், புரியுதா? நாமளே பரவாயில்லடா அங்கேயோ போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சர்டிஃபிகேட் இப்ளீஸ் கொடுத்துருவான். அதனால வேணான்னு சொல்றேன், சரியா? அது வரைக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ். இதன்படி அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய உடல் பொருள்
ஆவி அனைத்தையும் தந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, ஓகே. இந்த ஒரு புக்கை பற்றி ஒரு அறிவிப்பு. கர்பலா நம்ம தொடராக பேசணும் இல்லையா? அந்த தொடர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சீரத்தை வந்து நம்ம வந்து இகாமத்து தீனை சென்டர் பண்ணி அப்படியே அதை வந்து நம்ம வந்து தொகுத்தோம். அதை வந்து சவர் முஸ்தஃபா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை அப்படியே வந்து அது எழுத்தாக வந்து பதிவு பண்ணாங்க. பிஜேவுடைய இந்த மாதிரியான உரைகள் வந்து நிறைய அந்த மாதிரி புத்தகமாக வெளியிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. நான் இன்னும் இதை படிக்கலை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இதை படிக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி இப்போ கைக்கு வந்திருக்கு. 500 காப்பி என்னமோ அடிச்சிருக்காங்க. இதோடைய விலை வந்து எவ்வளோ? 200 ரூபாய் வந்து விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த அலாவுதீனுடைய நம்பர் வந்து இதில் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க புக்கு அது கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு எல்லோரும் அவசியம் வாங்குங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இது கிஃப்ட் கொடுக்குறவங்க கொடுங்க. இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் இப்போ இந்த ரஹீக்கு இருக்கு இல்லையா, அந்த வெரைட்டியில் இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இது அதாவது நம்ம இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை வந்து இன்னும் வந்து நல்லா கிளியராக சொல்லக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இருக்கும். இதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியம் வந்து அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்யட்டும். கொஸ்டின் ஆன்சர் இருக்கா? இல்லைன்னா போதும்னா சொல்லிங்க, நிறுத்திடுறேன். ஏன்னா ரொம்ப பேசினா டயர்டாயிரும். நான் உருதுவில் படிக்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? உருதுவில் பார்த்துருக்கேன், அதை அரபியில் செக் பண்ணுங்கள் என்ன இருக்குன்ட்டு. அதாவது அரை நாள் அவகாசம் அப்படின்னாலே பிடிச்சிங்க. சரி, ஓகே. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது ஒரு நாள் தாண்டினது கன்ஃபார்முங்க, புரியுதா? 1000 வருஷம் தாண்டிருச்சு. ஸோ அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய கணக்குப்படி அல்லாவுடைய நாள் வந்து ஒரு நாள் தான். மறுமையில் தான் மஹஷரில் தான் வந்து 50,000 கொண்ட நாள் வந்து ஒரு நாள், புரியுது? 50,000 வருடங்கள் கொண்டது ஒரு நாள். அப்போ ஒரு நாள் தாண்டினதில் சந்தேகம் இல்லை. இந்த அரை நாள் அவகாசம் ரெண்டுலையுமே வந்துடுது இல்லை. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அரை நாளை தாண்டி இந்த உலகம் ரன் ஆகாதுன்னு சொல்கிறேன். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ஹாஃப் இருக்குல்ல, இந்த ஹாஃபோட எண்ட் ஆயிரும். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற. நம்ம இப்போ வீடே கட்டுறோம்னு வச்சிங்களா, அப்போ இந்த அக்னி டிஎம்டி கம்பி போட்டிங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு வரும். டாடா ஸ்டீல் போட்டிங்கன்னா 75 வருஷம் 100 வருஷத்துக்கு கேரண்டி தராங்க. இப்போ நம்ம போய் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான், புரியுங்களா? அப்புறம் ஒரு 12 mm போட்டால் போதுன்னு இருக்குது, அந்த இடத்துல 16 போட்டால் 100 வருஷம் வருங்கிறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் சேமிச்சுக்கிங்கிறேன். 12 mmங்கிறது ஒரு 10 mm போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ நாள்லாம் கால்குலேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறேன்.